நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோத, பிரமோத, ஆமோத, ஹர்ஷ, சுக, ஆனந்த என்ன சப்தம் நீங்க வச்சு துஷ்டி, சந்துஷ்டி எந்த சப்தமா இருந்தாலும் வளர்ச்சி உடையதா இருக்கணும். அது வளர்ந்துட்டே இருக்கிறது எனக்கு அனுகூலமா இருக்கணும். வளருவது எனக்கு விரோதமா போகக்கூடாது. அதான் இப்ப ஒரே பரீட்சை. வளர்ந்து கொண்டே இருக்கணும், அது ஆனந்தம். அப்ப வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனந்தம்னால் எது வளர்ந்து கொண்டே இருந்தால் எனக்கு துன்பம் வராதுன்னு தயவுசெய்து எழுதி பாருங்க. அப்பதானே இந்த ஆனந்தத்துக்கு அர்த்தமே கிடைக்கும். இப்போ எது வளர்ந்துட்டே போனா எனக்கு துன்பம் வராது? சாப்பிட்டுட்டே போனா துன்பம் வராதா? என் பிள்ளை படிச்சுட்டே இருக்கான் சார், நல்லா படிக்கிறான். நிறைய என் பொண்ணு இப்போ வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க, என்னம்மா எத்தனை கோப்பம் தெரியுமோ? அவளுக்கு ஆச்சு வயசு, இப்போ 21 வயசு ஆறுது. எங்கே போனாலும் முதல் பரிசு ஆட்டமே. வளர்ந்துட்டே போகிறது, பரிசு வந்துட்டே போகிறது. 24 ஆச்சு, படிச்சுட்டே இருந்தா. 27 ஆச்சு, படிச்சுட்டே இருந்தா. 31 ஆச்சு, படிச்சுட்டே இருந்தா. அவ்வளோதான். அதே அம்மா வீடு வீடாக போய் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இவள் ஒழுங்காகத்தான் படிச்சிருந்தா சுவாமி, அதுக்குன்னு 31 இவன் என்ன போராடின வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்க போகிறாளா தெரியல, என் கடமை இன்னும் முடிக்க முடியலேன்னு வேற எனக்கு கவலையாக இருக்குது. என்ன பண்ணுவோமோன்னு அதே தாய் குறைஞ்சிக்க ஆரம்பிச்சிடறாளோ இல்லையோ. ஆக படிச்சுட்டே இருந்தால் கூட அது வளர்ச்சி ஆனந்தமாக தெரியல. சரி, இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியா போகவே இல்லை, அதனால சரியா போய் சாப்பிட்டா நன்னா இருக்கும், அஜீர்ண வியாதி தொலைஞ்சு போயிட்டா நன்னா இருக்கும். ரொம்ப குண்டா இருக்கார் சுவாமி, அதனால அவர் கொஞ்சம் மெலிஞ்சா ரொம்ப திருப்தியா இருக்கும். அதான் சமிருத்தினால் மெலிஞ்சார் 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 மெலிஞ்சார், மெலிஞ்சுட்டே போயிட்டு தேஞ்சே போயிட்டார்னா அப்ப அதுவும் மகிழ்ச்சி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப மகிழ்ச்சிக்கு பொருள் கூற வேணுமானால் எது ஒண்ணு வளர்ந்துட்டே போனாலும் துக்கம் இல்லையோன்னு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ கிடைக்கவே கிடைக்காது. இந்த லோகத்துல தலைகீழ சல்லடை போட்டு தேடினாலும் ஏதானு ஒண்ணு வளர்ந்துட்டே, அது உறவா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், ஆசா பாசமா இருக்கட்டும், பரீட்சை எழுதுறதா இருக்கட்டும், நமக்கு ஏதானும் பணங்காசு வரத்தா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அது வளர்ந்துட்டே போனா மகிழ்ச்சியா இருக்க போறது தானே. அப்ப இந்த சொல்லுக்கு இது இத்தனையுமே பொருள் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏதோ ஒண்ணு மிக உயர்ந்ததா இருக்கணும், வளர்ந்துட்டே இருக்கணும், அது எனக்கு அனுகூலமா இருக்கணும், எப்போ அதனால விரோதம் வந்துடக்கூடாது, அதுல பகை இருக்கவே கூடாது, அதனால் எனக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, எனக்கு பிடிச்சதாவே இருக்கணும், எனக்கு பிடிக்காதெல்லாம் போயிட்டே இருக்கணும். இத்தனை சட்டத்துக்கு உட்பட்டு ஒன்று இருக்கணும். இப்போ நம்ம குடும்பத்திலே இருந்தா நான் ஆனந்தப்படுறேன்னு சொல்றது வாஸ்தவம். எங்க இது எல்லாத்தையும் முதல்ல இந்த சட்டத்தை சொல்றதுக்கே எனக்கு வாய் வலிக்கிறது. இதுக்கு மேலே இதை போல குடும்பத்தில் என்னைக்கா நம்ம கிடச்சிட போகிறதா? இப்போ சாமி திரும்பி போகிறதுக்குள்ளே என்னென்ன ஆபத்து யாரு காத்துருக்கோ தெரியாது. இதற்குள்ளே ஏதோ இருக்கிறதுக்குள்ளே சிரிச்சுக்கிறோம் விரிச்சுக்கிறோம். ஒருத்தர் வேடிக்கையாக கதை சொன்னார். ஓடினா ஒருத்தன் காட்டு மார்க்கத்தில் போயிட்டு இருந்துச்சு, ஒரு புலி துரத்தின்னு வந்தது. புலி துரத்துறதேன்னு வேகமாக போனால் ஒரு பாழுங்கணத்தில் காலை வச்சான், திடால்னு கீழே விழுந்துட்டான். கீழே போனால் 100 கருநாகப்பாம்பு, பாழுங்கணத்துக்குள்ளே நாகப்பாம்பு 100 இருந்தது. வெளியில் புலி வந்து நின்றுடுத்து. இவன் என்ன வராமலா பட போகிறான், வரட்டும் பார்த்துப்போம் அப்படிங்கிறதுக்காக புலி நின்றுடுத்து. இவன் நல்ல வேளை கீழே விழ போன ஒரு விழுது, பக்கத்தில் ஒரு விழுது இருந்தது, தான் பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கான். கீழே பார்த்தா 100 கருநாகப்பாம்பு, மேலே பார்த்தா புலி நின்றுட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த சமயம் பார்த்து ஒரு காட்டு பெரிச்சாளி வந்து இவன் பிடிச்சிட்டு இருக்கிற விழுதை மெதுவாக கடிக்கிறதுக்கு வேற ஆரம்பிச்சுது. இவர் இருக்கிற நிலையே ரொம்ப நன்னா இருக்கு, இதுக்கு மேலே காட்டு பெரிச்சாளி வந்து விழுத வேற கடிக்க ஆரம்பிச்சது. அந்த துர்தசை, அந்த மோசமான நிலைமையிலே நம்ம மனுஷர் எப்போ சந்தோஷப்பட போறார் பாருங்க. இப்போ இது நிலை நன்னா தெரிஞ்சதோ இல்லையா, மோசமான நிலைமை. இப்போ அந்த பள்ளத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு, பள்ளத்துக்கு வெளியில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல தேன் கூடு அடை கட்டியிருக்கு. அந்த தேன் அடையிலேருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் கீழே விழுந்தது. அதை தொங்கிட்டு இருக்கிற இவன் நாக்கில் வந்து இந்த தேன் பட்டது. எவ்வளவு நன்னா இருக்கு தேன், ரொம்ப நன்னா இருக்குன்னா. இதை போல வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே கிடையாதுன்னா. இந்த அனுபவம் எப்படி ஆனந்தமோ நம்ம வாழ்க்கைக்குள்ள பட்டு இருக்கிறது அப்படித்தான் ஆனந்தமா இருக்கு என்னுதான் ரிஷிகளும் ஆச்சாரியர்களும் கூறுகிறார்கள். நம்ம ஆனந்தப்படுறோம், தேன் வாயில சொட்டினது ஆனந்தம் தான். ஆனா எந்த நிலையில ஆனந்தம்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம இங்க பார்த்தா இடிக்கிறது, முன்ன போனா முட்டுறது, பின்ன போனா இடிக்கிறது. இதுகளுக்குள்ள நான் ஆனந்தப்படுறேன். இதுலயே தான் கல்யாணம், இதுலயே தான் குழந்தை, இதுலயே தான் வளர்த்தது, இதுலயே தான் படிப்பு, இதுலயே தான் கல்யாணம், இதுல தான் சம்பாத்தியம்னால் அப்ப மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து கொண்ட பெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு கட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை என்ன ஆழ்வார் சொன்ன போலேயும் கொண்டாட்டும் குலம்புனைவும் தமருத்தார் விடினுதியும் வண்டார் பூங்குடலாளும் மனையொழிய உயிர் மாய்தல் கண்டாற்றேன் உலக இயற்கை. இது எனக்கு வேண்டவே வேண்டாம், இப்பவே அழைச்சின் படுங்கிறார். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னை 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானேன்னு பேசுறோம். இல்லைன்னா இவ்வளவு முதிர்ந்த ஞானிகள்லாம் ஏன் பிறவி வேண்டேன்னு கதறா?
நன்னத்தானே சுவாமி இருக்கு. நாங்க பிறந்து நன்னா திருப்தியா இருக்கோம். என்னமோ இந்த ஆழ்வார்களுக்கு தான் ஒத்தே போல சாமி. அவ தான் அழுதுண்டே இருக்கா. நாங்கள்லாம் பாருங்க, என்ன ஜம்முன்னு வரும், உட்காந்துக்கிறோம், சாயங்காலமானா போறோம், கார்த்தாலையானா கோவிலுக்கு வரோம், நன்னத்தானே இருக்கோம்னா நன்னா இருக்கோம்னு பிரமம், நன்னா இருக்கோங்கிற மயக்கம். நன்னா இருக்கிறதுன்னா என்னன்னே தெரியல. அப்புறம் நன்னா இருக்குன்னா ஒரு சுவாமி எங்க வீட்டுக்கு வந்திருந்தா அவர் வேதம் சொல்லுவார். எனக்கு ஒரே ஒரு வார்த்தையான வேதத்துல தெரிஞ்சாதான் அவர் வேதம் ஒழுங்கா சொல்றாரா இல்லையா நான் சொல்லணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுங்க, அப்ப அவர் நன்னா சொல்றாருன்னு நான் சொல்லக்கூடாது, தப்பா சொல்றாருன்னு நான் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியவே தெரியாது இல்லையோ. ஆனா சொல்லி என்னமா வேதம் சொன்னார்னா ஒருத்தன் சட்டுன்னு கேட்டான், உனக்கு எதானு தெரியுமா, எதுக்கு இப்ப அவர் நன்னா சொன்னார்னு கேட்டான். அதே போல இப்ப நன்னா இருக்கிறது எது நன்மைன்னே எனக்கு தெரியலையே. முதல்ல நான் எதுன்னு தெரிஞ்சுட்டான்னா நன்மை எதுன்னு புரிய. இப்ப கடைசியில் ஆனந்தத்துக்கு என்ன அர்த்தம் வந்திருக்கு? அனுகூல ஞானம். நன்னா யாரானு எழுதிக்கணும்னா கூட எழுதினுடுங்க. ஆனந்தம்னு சொன்னால் எனக்கு அனுகூலமான அறிவு, அதுதான் ஆனந்தத்தை கொடுக்கும். அனுகூலம் பிடித்தமான, எனக்கு எப்போது நன்மை செய்யக்கூடிய அறிவு ஞானம், அனுகூல ஞானம், அனுகூல அறிவு, அதுதான் ஆனந்தம். அறிவு ஆனந்தம். இதை முதல்ல புரிஞ்சுப்போம். அறிவின்மை ஆனந்தம் இல்லை, மறக்கிறது ஆனந்தம் இல்லை, தூங்கிறது ஆனந்தம் இல்லை. ஏன்னா மனுஷன் தப்பா புரிஞ்சுக்கிறது, ஒண்ணும் இல்லாத அப்படியே கை காலை நீட்டிட்டு தூங்கி போட்டா ஆனந்தமா இருக்குன்னுவோம். தயவு செய்து நினைக்காதீங்க. அறிவுபூர்வமா சிந்தித்தாத்தான் ஆனந்தம் வருமே தவிர தூங்கினால் ஆனந்தம் வராது. வருதே, நான் ராத்திரி தூங்கிட்டு கார்த்தால எழுந்திருந்தா வருதேன்னா, நேற்று ராத்திரி 8:30-9 மணி ஆன உடனே சிந்திக்கும் திறன் குறைந்து போயிட்டபடியால் என்னால் ஆனந்தப்பட முடியல. இன்னைக்கு கார்த்தால எழுந்தவுடனே நன்னா சிந்திக்கக்கூடிய திறமை வந்துடுத்துன்னு தான் நான் ஆனந்தமே படுறேன். தயவு செய்து வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. ஏன் நேற்று ராத்திரி தூங்க போறச்சே அவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமோ? சிந்திக்கும் திறன் குறையிறது. அப்ப 2 கேட்டா கூட 5ங்கிறேன். சாமி 2 4 இல்லையா? வாய்ப்பாடு மறந்து போச்சான்னா அது ராத்திரி சாப்பிட்டுட்டு கார்த்தால் 4 மணிக்கு எழுந்து ஓடினது சுவாமி. ராத்திரி சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படியே ஒரு சுத்துறது. 2 4 இல்லை 6ன்னு தோன்றது, 3 9 இல்லை 10ன்னு தோன்றதுன்னா வேண்டாம் இப்பவே படுத்தணும். ஏன்னா இதை போல தப்பா சொல்லியிருந்தேன்னா எங்க அனுகூல ஞானம் இருக்க போறது? எல்லாம் பிரதிகூல ஞானமா போயிடாதா? அதனாலதான் தூங்குறத நான் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறேன். கார்த்தால எழுந்த உடனே புத்துணர்ச்சி வந்துடுறது, சிந்திக்கிற திறன் வருது. அப்ப அந்த சிந்திக்கிற திறனால நான் ஆனந்தப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். அப்ப அனுகூலமான அறிவுதான் ஆனந்தம். அதை புரிஞ்சுடுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனுகூல அறிவு ஆனந்தம்ங்கிறது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? நாம இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம உறவுக்காரர் ஒருத்தர் இங்கே பத்ரிகாசிரம யாத்திரை போறேன், நான் சித்திரை மாசம் வந்திருக்கு, போய் சேவிச்சுட்டு வரேன்ட்டு போனார். அக்ஷய திருத்தியை வந்ததுன்னா பத்ரிகாசிரமம் தரப்பா. தீபாவளி வந்தா பத்ரிகாசிரமம் சாத்திடுவோம். இதுதான் நடுவில் இருக்கிற நேரம். பத்ரிகாசிரமம் திவ்யதேசம் திறக்கிறது அக்ஷய திருத்தி அன்னைக்கு, திவ்யதேச சாத்திடுவா தீபாவளி அன்னைக்கு. 6 மாதம் பெருமாள் கதவு திறந்திருக்கும். 6 மாதம் ஒரே பனி மூடினுடும், அதனால இருக்க மாட்டார். அப்பப்போ இதில் பனிச்சரிவு ஏற்படும். திடீர்னு பனியெல்லாம் செறிஞ்சு பாறையாக கொட்டும். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர முடியாது. 3-4 நாள் போன யாத்திரிகாலாம் அப்படியே நின்றுடுவா. இப்போ எனக்கு வேண்டிய ஒருத்தர் இங்கேருந்து பத்ரி யாத்திரை போயிருக்கார். நான் இங்கே உட்காந்துருக்கேன். திடீர்னு அப்போ பத்திரிகை எடுத்து படிக்கச்சா, செய்தித்தாளை படித்தா பத்ரியில் பனிச்சரிவு போட்டிருந்து. இந்த சுவாமி போனாரே, நமக்கு வேண்டியவர் சித்தப்பா பிள்ளை போயிருக்காரே, என்ன ஆகுமோன்னு பதைப்பு. எப்போ அந்த பதைப்பு தீரும்? அந்த கவலை எப்போ தீரும்? அவருக்கு பனிச்சரிவால் ஒன்றும் ஆகலே. இந்த அறிவு வந்தா தானே எனக்கு இந்த ஆபத்தே தீரும். அப்ப அந்த அறிவு தான் ஆனந்தத்தை கொடுக்கறது. இப்போ அறிவு தான் என்னுடைய பயத்தை போக்குறது. அந்த அறிவு என்ன அறிவா இருக்கணும்? 2 நன்னா அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அந்த அறிவு அவர் சட்டுன்னு ஒரு தொலைபேசியில கூப்பிட்டு, ஒண்ணுமில்லையே நான் அப்படி போயிட்டே இருக்கிறச்சே தாண்டினேன் பாரு, அதுக்கு பின்னாடி பனிப்பாறையெல்லாம் சரிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் கூப்பிட்டு சொன்ன உடனே, அப்பாடி நல்ல வேளை, அடுத்த பேருந்து தான் விழுந்துதான், இவர் பேருந்து விடலையாம். இன்னும் ரொம்ப திருப்தியா நான் ஆனந்தப்பட்டுட்டேனோ இல்லையோ? இது நிஜமான ஆனந்தமா? நீங்க அப்புறம் யோசிச்சு பார்த்துங்க. ஏன்னா அடுத்து ஒருத்தர் விழத்தான் விழுந்திருக்கார், ஆனா எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒண்ணு இல்லைன்னு உடனே எனக்கு ஆனந்தம். இதே அவர் தொலைபேசியில கூப்பிடாமலே இருந்திருந்தால் அனுகூல அறிவு எனக்கு இல்லையோ? அவர் நன்னா இருக்காருங்கிறதா எனக்கு அனுகூலம். இப்போ அதை பத்தின அறிவு எனக்கு கிடைக்கல, அதனால ஆனந்தம் எனக்கு வரல. அடுத்து அறிவு இருக்கு, ஆனா அவரும் அந்த பனிச்சரிவில் விழுந்துட்டார் அப்படின்னு தொலைபேசியில செய்தி வந்தால் அதுதான் துக்கம், அதுதான் துன்பம். அப்ப ஆனந்தம்ங்கிறது அறிவு, துன்பம்ங்கிறது அறிவு. எனக்கு பிடிச்சது நடந்திருக்குங்கிற செய்தி வந்தா ஆனந்தம், எனக்கு பிடிக்காதது நடந்துடுத்துங்கிற செய்தி வந்தா துக்கம். இப்படித்தான் மனுஷ வாழ்க்கை முன்னும் பின்னும் ஓடிட்டு இருக்கு. எனக்கு எங்கேயோலாம் இல்லை ஆனந்தம்,
அறிவு தான் ஆனந்தம். இதே அவர் தொலைபேசியில் கூப்பிட்டுட்டு ஒன்றும் சத்தமே இல்லை, பதரிகாசிரமத்திலேருந்து எண்ணிக்கைங்கிறது என் வீட்டில் இருக்கிறது தெரியறது. ஆனால் அவர் பேசுறது எனக்கு காது கேட்கல, இன்னும் நெஞ்சு பதைக்க ஆரம்பிச்சிடும். இவன் போயிருக்கிற இடத்துலேருந்து யாரோ வேற கூப்பிடுறா போல இருக்கே, அப்போ என்னாச்சு? அவரே கூப்பிட்டு இருப்பார், ஆனால் கூப்பிட்டது அவர்னு தெரிகிற வரைக்கும் துன்பக்கடலில் உழல்றோமோ இல்லையோ, அவர் தான் கூப்பிட்டுருக்கார், அவர் கூப்பிடணும், எனக்கு ஒன்றும் இல்லை கவலைப்படாதே என்ன சொல்லணும் அப்படிங்கிற அறிவு ஏற்பட்டா தான் எனக்கு ஆனந்தமே வருது. அப்போ அனுகூலமான அறிவு தான் ஆனந்தம். இதை நன்கு புரிந்து கொள்வோம். இந்த அனுகூல அறிவு எதை பற்றின அனுகூல அறிவாக இருக்கணும்? எனக்கு சோறு கிடச்சுட்டே இருந்தாலா இருக்காதே. இப்போ இத்தனை நாள் எதனை சொல்லியிருந்தேன், என்னை எது வளர்ந்து கொண்டே இருந்தாலும் ஆபத்தில்லையோ அதை பற்றி தான் ஆனந்தப்பட முடியும். மற்ற எதுவுமே வளர்ந்துட்டே இருந்தால் ஆபத்து இல்லாத இருக்காது. அது சோறாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வளர்ந்துட்டே இருந்தால் ஆபத்து தான். அப்போ அந்த வளர்ச்சியோடு இருக்க அனுகூல அறிவு மட்டும். எதுக்கு அனுகூல அறிவு? இப்போ தான் நன்னா மனசில் வாங்கிக்கோங்க. உடம்புக்கு அனுகூலம் எதுன்னு அறிவா, ஆத்மாவுக்கு அனுகூலம் எதுங்கிற அறிவா? என்ன சுவாமி முதல் நாளோட இது முடிஞ்சுதுன்னு நினைச்சோம், இப்போ திரும்ப அத்தையே பேச ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னைக்கு இல்லை, இன்னும் 30 நாள் ஆனாலும் இதைத்தான் பேசியானும். என்ன ஆனந்தம் வரணும்னாலே உடலை தாண்டி ஆத்மாவை புரிந்து கொண்டாதான் ஆனந்தம். அதை தெரிஞ்சிக்காம உடல் இன்பம் நினைச்சிருந்தோம்னால் ரொம்ப அல்பமாக இருக்கும், அஸ்திரமாக இருக்கும், நமக்கு ஏற்றதாகவே இருக்காது. சின்ன ஆனந்தம் இருக்கலாம், உடல் ஆனந்தம் அது பெருசாக இருக்காது. நிலை நிற்காத ஆனந்தமாக இருக்கலாம் உடல் ஆனந்தம், ஆனால் நிலைச்ச ஆனந்தமாக இருக்காது. ஆனந்தமாக இருக்கலாம், ஆனால் அது எனக்கு ஏற்ற ஆனந்தமாக கூட இருக்காது. எதை யார் படணுமோ அவர்களுக்கு ஏற்ற ஆனந்தத்தை தானே படணும். இப்போ ஒரு குத்துச்சண்டை வீரர் இருக்கார், அவர் இன்னொரு குத்துச்சண்டை மல்யுத்த வீரரோட சண்டை போட்டுருக்கார். ஓங்கி ஒரு குத்து விட்ட உடனே இங்கே போய் விழுந்து அப்படி ஒரு நில கொலையிறாரோ இல்லையோ, என்னமா அடிச்சேன் பார் அப்படின்னு அவர் ஒரு கத்தி அப்படி ஒரு சத்தம் போட்டு அப்படி தோலை தட்டிக்கிறாரோ இல்லையோ. இப்போ இது அவருடைய ஆனந்தம். அவர் நினைக்கிறார் நன்னா அடிச்சுட்டோம் ஜெயிக்க போகிறோன்னு அவர் ஆனந்தப்படுறார். இதை பார்த்துட்டு இருக்கிறேன்னா உடனே ஓங்கி பக்கத்தில் இருக்கிறவா யாரோ ஒரு குத்து விட்டு அவர் மட்டும்தான் அந்த ஆனந்தப்படணுமான்னா, அந்த மாதிரி குத்து விட்டா எனக்கு ஆனந்தமாக இருப்பார் அப்படின்னு பக்கத்தில் ஓங்கி குத்து விட்டா அப்புறம் என்ன ஆகும்? பக்கத்தில் மனைவி இருந்தாலோ கணவன் இருந்தாலோ பிள்ளை இருந்தாலோ ஓங்கி குத்து விட்டா, சுவாமி குத்துச்சண்டை போடுறவர் அதை அடித்து ஆனந்தப்படுறார், உமக்கா இது? அப்போ ஆனந்தமாக இருந்து பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஏற்ற ஆனந்தமாக இருக்கணும். அந்த ஆனந்தம் எனக்கு ஏற்புடையதான்னு தெரிஞ்சாதான் ஆனந்தப்படலாமே தவிர அவருக்கு ஒரு ஆனந்தம் வருதுங்கிறதுக்காக அது எனக்குன்னு சொல்ல முடியுமா? அல்பமாக இருக்கக்கூடாது, உயர்ந்ததாக இருக்கணும். அஸ்திரம் நிலையில்லாததாக இருக்கக்கூடாது, நிலைச்சதாக இருக்கணும். யாருடைய ஆனந்தமோ என்னதாக இருக்கக்கூடாது, எனக்கு ஏற்புடைய ஆனந்தமாக இருக்கணும். இந்த மூணையும் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஒன்று மனசுக்கு சரின்னு பட்டாத்தான் நான் அடுத்ததுக்கு போவே போகிறேன். இதில் ஒன்று இப்போ புரியாததுக்கு எதுவுமே இல்லை, ஒத்துக்காத்துக்கு எதுவுமே இல்லை. அப்போ வளர்ச்சி உடையறதா இருக்கணும், அனுகூல அறிவாக இருக்கணும், அந்த அறிவும் நல்லது எனக்கு ஏற்ற அறிவாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டது தான் ஆனந்தம். இது தொடர்ந்து விரும்பத்தக்க அறிவு, தொடர்ந்து இது விரும்பத்தக்கதாகவே இருக்க வேண்டும். அதை போல தொடர்ந்து விரும்பத்தக்கதா இருக்கு சாமி. பழகிய ஆனந்தத்தை முதல்ல எடுத்துப்போம். இப்போ நம்ம 2 அட்டவணை போட்டு போகிறோம். இது நமக்கு எப்பவும் பழகி இருக்கிற ஆனந்தம், அதோட நம்ம சேர்த்து பார்க்க போகிறது பழக்கமில்லாத ஆனந்தம். பழகினதைத்தானே ஆனந்தம்னு ஒத்துப்போம், அதுதானே நமக்கு புரியும். ஆனால் பாருங்க அதில் எத்தனை கட்டம் இருக்க போகிறது. நமக்கு பழகிய ஆனந்தம் என்ன? குடும்ப ஆனந்தம். குடும்பம் நன்னா இருக்கணும், நன்னா சம்பாதிச்சுன்னு வந்தோம், பிள்ளை வம்பில்லாத கொடுத்துட பண்ணுறான், பொண்ணு வம்பில்லாத நன்னா இருக்கா, தேக ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் குறைவு கிடையாது, வேலை கிடைக்க வேண்டியவாளுக்கு கிடைச்சிருக்கு, ஆனந்தமாக இருக்கும் இல்லையோ. இது ஆனந்தம்னு நினைக்கிறதுக்குள்ளே பெருமாள் கோவிலில் 108 பிரதட்சணம் வேண்டியே இருப்பா. ஏன் சுவாமி உனக்கு ஏதானு கவலையான்னா? இல்லை, எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது, ஆனால் இது மாறாமல் இருக்கணுமேனு கவலையாக இருக்குது. கவலை இருந்திருந்தா வந்து பிரதட்சணம் பண்ணிட்டோம் வாண்டான்னு சொல்லலை. இப்போ எந்த கவலையும் இல்லை, ஆனால் பிரதட்சணம் பண்ணிருக்கிறேன்னா அதான் சுவாமி கவலையே. எனக்கு எந்த கவலையுமே இல்லை பாருங்க, அதுதான் நினைச்சாலே கதி கலங்கிறது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு அடி பட்டுட்டா கூட சரி பட்டாச்சு, பெருமாள் இனிமேல் குட்ட மாட்டார்னாலும் தெரிஞ்சுப்பேன். என்னை இது வரைக்கும் அவர் கூட்டினதே இல்லை, அதனால எப்போ கூட்டிடுவோன்னு பயந்துட்டே இருக்கேன்னா, ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு கவலை பட்டாத்தான் மனுஷன் நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ கவலை இல்லாத இருந்தால் அது மனுஷனே இல்லை. ஏதோ ஒரு கவலைப்படணும். வேலை கிடைச்சாச்சுன்னால் நிலைக்கணுமே சுவாமி, நிலைச்சாச்சுன்னா பதவி உயர்வு வரணுமே, பதவி உயர்வு வந்தா மதிப்பு வரணுமே, மதிப்பு வந்தா ஓய்வு ஒழுங்கா இருக்கணுமே, ஓய்வு எடுத்த அப்புறம் வேலை இல்லாத சொஸ்தமா தூங்கணுமே, தூங்கினா தள்ள கல்லு விடாத இருக்கணுமே. இப்படியே சொல்லியிருந்தோம்னால் அப்போ அடுத்தடுத்து எதுக்கோ கவலைப்பட்டு இருக்கோம்.
அந்த கவலை மாறினா தான் நமக்கு ஆனந்தம். இதெல்லாம் பழகின குடும்பத்தை பத்தினது. இப்ப நம்ம பார்க்க போறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் இப்ப நாம பார்க்க போற ஆனந்தத்துக்கு குறைவு வரவே முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் குடும்பம் நன்னா இருக்குங்கிறதுக்காக கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதுல ஆனந்தப்படுறது நிலைக்கவே நிலைக்காது. கஷ்டத்துக்கு வாய்ப்பே இல்லாத ஆனந்தமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் கிடைச்சுடுத்து வளர்ந்துட்டே போகும் வளர்ந்துட்டே போகும். எனக்கு அதனால ஒண்ணுமே இல்லை இப்போ, அதனால ஒரு சிரமம் வரவே போறது இல்லை. இப்பதான் ரெண்டா பிரிச்சுக்கு போறோம். ஒன்று பிரம்மானந்தம், பிரம்மத்தை அனுபவித்து அனுபவித்து படும் ஆனந்தம். இன்னொன்னு லோக ஆனந்தம், உலக விஷயத்த ஆனந்தம். லௌகிக ஆனந்தத்தை தான் விஷயானந்தம்னு சொல்லுவா. ஆழ்வார் இதை தமிழ்ல சொல்லச்சே கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சித்தின்பம் ஒழிந்தேன்னு போச்சுறோம். கண்ணால பார்க்குறோம், காதால கேட்குறோம், மூக்கால முகர்றோம், நாக்கால சுவைக்கிறோம். இதெல்லாம் தானே நம்ம நித்தியப்படி அனுபவிச்சுருக்கோம். இதுதான் குடும்ப இன்பம். குடும்ப இன்பங்கிறது இதுதான் விஷயானுபவம். இதுதான் லௌகிக இன்பம். லௌகிக இன்பத்துல எப்பப்படி இருக்கு பார்ப்போம். பிரம்மத்தை அனுபவிக்கிற இன்பம் எப்பப்படி இருக்கு பார்ப்போம். என்ன இருக்கணும்? எப்பவும் அனுகூலமா இருக்கணும், வளர்ந்துட்டு இருக்கணும், ஒரு ஆபத்து வரக்கூடாது. நான் கவலைப்படுறதுக்கோ இது நின்று போயிடுமோங்கிற பயத்துக்கு இடமே இருக்கக்கூடாது. இருந்துட்டத்தானே அதை நிஜமான ஆனந்தம் ஒத்துக்கு போறோம். அப்ப இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு போறது பாருங்க. நாம உலக விஷயத்தை என்ன அனுபவிச்சாலும் அளவுக்குட்பட்ட ஆனந்தம், அளவு கடந்ததா இருக்கவே இருக்காது. ஆனா பிரம்மத்து விஷயமா எதை அனுபவிச்சாலும் அளவுக்கு உட்படாததா இருக்கும். ஏன்? நம்ம ஒரு மனுஷரை பத்தி தியானிக்கணும்னு சொல்லுவோம். இந்த சுவாமி உட்காந்துருக்காரு இல்லையோ, இவரை பத்தி ஒரு அரை மணி நாள் தியானம் பண்ணுங்க அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். நன்னா இருக்கார், குங்குமம் போட்டு வச்சிருந்தார், நன்னா உட்காண்டிருந்தார், நன்னா கேட்டார். அவள் எல்லாரும் இப்போ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆனந்தம். ஏன்னா இங்கே உட்காண்டிருக்கிறவா எல்லாரும் இப்போ இதை வச்சுட்டு போறவா, சாதாரணமாக வச்சுட்டு எழுந்து போடுவா, 8:45 திரும்பி வருவா. ஆனால் எல்லாரும் ஒழுங்கா உட்காந்து கேட்டுருக்கா பாருங்க. எல்லாருக்கும் புரியவே தானே உட்காந்து கேட்டுருக்கா. இவ நாம ஒலிபெருக்க வைக்க வந்தோன்னு அவ போல பாருங்க. இதே நான் இப்போ ஒரு அறிவியல் பாடத்தை பத்தி இங்க பேச ஆரம்பிச்சிருந்தால் இவர் இங்க உட்காந்து இருந்திருப்பா. நான் கணக்கு பாடத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருந்தா இவெல்லாம் இங்க உட்காந்து இருந்திருப்பாளா? அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசியிருக்கார் சுவாமி அப்படின்னு கிளம்பிடுவா பாருங்க. ஆனா ஆத்ம பரமாத்மான்னு பேசச்சே நகராத உட்காந்துருக்காளே. இது போனாலும் அவளுக்கு கவலை இல்லை இப்போ. ஏன்னா நான் பேசுறது அவளுக்கு மட்டும் கேட்கும், உங்களுக்கு வேணா கேட்காது. இங்க உட்காந்துருக்கவாள் நிச்சயம் கேட்குமோ இல்லையோ. அப்ப யாரையும் உட்கார்த்த வல்லதுதான் ஆத்ம பரமாத்ம விஷயம். ஒரு சிலரைத்தான் வணிக இயல் உட்காத்தோம், ஒரு சிலரைத்தான் வக்கீல் படிப்பு உட்காத்தோம், ஒரு சிலரைத்தான் மருத்துவ படிப்பு உட்காத்தோம். ஆனா ஆத்ம பரமாத்மான்னு சொன்னால் அனைவரையும் உட்காத்தோம். ஏன்னா அது நம்மளை பத்திய சொல்லியும். இப்ப இந்த இடத்துல வைத்தியர்களும் இருக்கீள், வக்கீல்களும் இருக்கீள், கணக்கர்களும் இருக்கீள், கூலி தொழிலாளிகளும் இருக்கலாம், கோவில்காரர்களும் இருக்கலாம், நீதிபதிகள் இருக்கலாம், ஆறு வேணா நீங்க இருப்பீள் இல்லையோ. இதே ஒரு வக்கீல்களுக்குன்னு ஒரு கூட்டம் நடக்கிறதுன்னு வச்சுங்க, அங்க வைத்தியர் போய் உட்காந்துருப்பா? நிச்சயமா உட்காந்துக்க மாட்டான். வைத்தியர்களுக்கு ஒரு கூட்டம் நடந்தா வக்கீல் போய் உட்காந்துருப்பா? வேலையே கிடையாது. எனக்கு என்ன சுவாமி வேலைன்னு விடுவார். சங்கீத வித்வான்களுக்கு கூட்டம் நடந்தா அந்த கூட்டத்தில் குத்துச்சண்டை வீரர் போய் உட்காந்துருப்பா? உட்கார மாட்டார். அப்ப அந்தந்த கூட்டத்தில் அவரவர்கள் உட்கார்ந்துக்கிறா. ஆனா உபன்யாசத்துல மட்டும் ஏன் சுவாமி எல்லாரும் உட்காந்துருக்கா? இங்க மட்டும் ஆத்ம பரமாத்மாவை பேச வந்தா மொத்த பேர் வராளேன்னா அது அத்தனையும் உடல் சம்பந்தப்பட்ட படிப்பு. வக்கீல் படிப்பா இருக்கட்டும், கணக்கு படிப்பா இருக்கட்டும், மருத்துவ படிப்பா இருக்கட்டும், சரீர சம்பந்தப்பட்ட படிப்பு. ஆனா ஆத்ம பரமாத்மான்னா நம்ம சம்பந்தப்பட்ட ஆத்மா சம்பந்தப்பட்டது. ஏனால் ஒரு வைத்தியரும் கடைசியில் ஆத்மா தான். வைத்தியருங்கிற உடலை இப்ப எடுத்துட்டு இருக்கார். ஒரு வக்கீலும் ஆத்மா தான், நீதிபதியும் ஆத்மா தான், ஓட்டப்பந்தய வீரர் ஆத்மா தான். ஆனால் ஓட்டப்பந்தய வீரர் குத்துச்சண்டை வீரர் ஆக மாட்டார், குத்துச்சண்டை வீரர் வைத்தியர் ஆக மாட்டார், வைத்தியர் வக்கீல் ஆக மாட்டார். ஆனா அனைவரும் ஆத்மாக்கள் தானே. அந்த அடிப்படையை நாம புரிஞ்சுண்டு பொதுவான ஆனந்தத்தை தேடணும். ஏதோ ஒரு வக்கீலுக்கு ஆனந்தம் ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு வந்தா ஆனந்தமா இருக்கலாம், ஒரு வைத்தியருக்கு ஆனந்தம் ஒருத்தரை காப்பாத்திட்டு ஆனந்தமா இருக்கலாம். அதை சொல்ல வரல. இப்போ அனைவருக்கும் பொதுவான ஆனந்தம், நீடித்த ஆனந்தம், உயர்ந்த ஆனந்தம், வளர்ந்து கொண்டே போனாலும் குற்றமற்ற ஆனந்தம். இது எதுவா இருக்க முடியும்னால் வளர்ந்துட்டே போனா எதனால யாருக்கு ஆபத்து வராதோ அதை பத்தின நினைவு, அந்த ஆனந்தம் தானே நிலைத்த ஆனந்தமா இருக்க முடியும். நம்ம உலக விஷயத்தை பத்தி எதை நினைக்க போனாலும் கொஞ்ச நேரத்துல சலிப்பு வந்துடும். ஒரு குழந்தைகிட்ட பொம்மையை கொடுத்து பாருங்களேன், முதல்ல ரொம்ப ஆசையோட வாங்கிக்கும். இப்படி ஓட்டம் அப்படி ஓட்டம், அதை தேய்க்கும் இதை தேய்க்கும், அதை குட்டும் கிள்ளும் நாக்கில் வச்சு கடிச்சு பார்க்கும், என்னென்னமோ பண்ணும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதை தொப்புன்னு தூக்கி போட்டுரும். வேணும் வேணும்னு கேட்டே வாங்கி கொடுத்தேன், என்ன முடிஞ்சு போச்சு, அதுல சலிப்பு தட்டு போச்சு இல்லையோ. அதை போலதான் மனுஷனுக்கு எதை நீங்க உலக விஷயத்தை நினைக்க சொன்னாலும் சலிப்பு தட்டுடும்.
கொஞ்ச நேரத்துக்கு மேல நினைக்க முடியாது. வேலை இப்போ இவரை என்ன தியானம் பண்ணுன்னு சொன்னா என்ன பெருசா எங்கிட்ட இருக்கு, இப்போ எத்தனை என்னை பத்தி நினைப்பார், கொஞ்சம் தெரிஞ்சது, அதுக்கு மேல ஒன்றும் விஷயமே இல்லை. இப்போ தியானிக்க இது நன்னா இருக்கே, இது இல்லைன்னா இந்த 2000 பேர் உட்காந்துருக்கவாள் ஒன்றும் கேட்டிருக்காதோ இல்லையோ, நீர் கொஞ்சம் இந்த ஒலிபெருக்கிய தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னா உட்காந்து தியானம் பண்ணுவேன். எத்தனை நாள் பண்ணுவேன், கருப்பா இருக்கு, இதுவே கொஞ்சம் வேகமா காத்தடிச்சா குருன்னு ரொம்ப நேரம் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தது, இது என்ன சுவாமி பெருசா தியானம் பண்றதுக்கு. இப்போ ஒரு பக்கம் உதவுறதேன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் தலைவேதனையா இருக்கு, அதை பத்தி நினைக்கவே வேண்டாம். அப்ப எந்த விஷயத்தை பத்தி நினைக்கணும்னாலும் கொஞ்ச நேரத்துல அலுப்பு, கொஞ்ச நேரத்துல சலிப்பு. ஆனா பிரம்மத்தை பத்தி தெரிந்தவன் நன்னா தியானிக்கிறான் பாருங்க, நினைக்கிறான் நினைக்கிறான் நினைக்கிறான், ஆண்டு கணக்கில் வருஷக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் நினைக்கிறான், ஆனந்தமா நினைச்சிட்டு இருக்கான். ஒரு வசிஷ்டாச்சாரியர் 12,000 வருஷம் தபஸ் பண்றார். அவ்வளவு ஏன், ஒரு ஹிரண்யகசிபும் ஒரு ராவணனும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் தெய்வத்தை குறித்து தபஸ் பண்றான். அவன் எதுக்காக பண்ணாங்கிறது அப்புறம் இருக்கட்டும், அவனால கோடிக்கணக்கான வருஷம் பண்ண முடிஞ்சது இல்லையோ, அப்பவே அதுல விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அதனாலே எதை நினைக்க நினைக்க நீடித்து இருக்குமோ அது அளவுக்குட்பட்டதா இருக்கக்கூடாது. லௌகிக இன்பம்ங்கிறது அளவுக்குட்படும், ஆனா பிரம்மானம்ங்கிறது அளவுக்கு உட்படாமல் இருக்கும். இது முதல் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. இது எல்லாத்தையும் நீங்க குறிச்சுட்டா கூட சரி, ஏன்னா அப்புறம் நிறையா சொல்லிட்டோன்னா மறந்து போடும். வரிசையா இருக்கு, என்னென்னமோ சொன்னாரே, சரி ஏதோ பிரம்மானந்தம்னு சொன்னார், அது வரைக்கும் நன்னா தெரிஞ்சு போறோம். நீங்க அதை தெரிஞ்சுட்டாலும் போறோம், இருந்தாலும் கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்தித்தா நன்னா மனசுல பதியும் இல்லையோ. ஆனந்தம் ஆனந்தம்னு உலக விஷய ஆனந்தம்ங்கிறமே, அதை விட பிரம்மத்தை அனுபவிக்கிறது, தியானிக்கிறது, அவருக்கு தொண்டு புரியறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஏனால் அவர் முதல்ல குணக்கடலா இருக்கார். நம்ம யாரை பத்தி நினைக்க போனாலும் கொஞ்சம் குணம், நிறைய தோஷம், இப்படித்தான் மனுஷனை நம்ம பார்க்கறோம். எந்த பொருள் எடுத்துட்டாலும் அப்படிதான் இருக்கும். இப்போ அதனாலதான் அதை பத்தி நினைக்க நினைக்க கொஞ்சம் மகிழ்ச்சி, நிறைய துன்பம் ஓட்டிண்டே வருது. ஆனா பிரம்மத்திடத்தே ஒரு குற்றம் கூட இல்லாமல் இன்ப கடலாகவே இருக்கிறபடியால் நினைக்க நினைக்க ஆனந்தமயமாவே இருக்கார். குணாஹா தோஷா சங்கியாதும் நைவ சக்கியந்தே, குணாஹா தோஷாச்ச சாங்கினா ஆனந்தியாது பிரதமோ ராசிகி அபாவாதேவ பశ్చిம. இது ஒரு ஆச்சரியமான சாஸ்திர வாக்கியம். இது சொல்றது பகவானுடைய குணங்களை எண்ணவே முடியாது, நல்ல பண்புகள் நிறைய இருக்கு, எண்ணவே முடியாது. அப்படியா, அவர் தோஷங்களையும் எண்ண முடியாதுன்னார் ஒருத்தர். பெருமானுடைய நல்ல பண்பையும் எண்ண முடியாதான், தீய பண்பையும் எண்ண முடியாதான். ஏன் தெரியுமா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரே என்ன சுவாமி ரெண்டையும் சொல்றீங்கன்னா, ஏன்னா நல்ல குணங்கள் எண்ணிறந்தவை, அதனால எண்ணி என்னால முடிக்க முடியாது. தீய குணம் ஒண்ணு கூட இல்லை, ஒன்னான்னு இருந்தா தானே நான் ஒண்ணுன்னு விரல் விடுவேன், ஒண்ணு கூட இல்லை, அதனாலதான் ரெண்டையுமே எண்ண முடியாதுன்னு அர்த்தம். பகவானுடைய குணத்தையும் எண்ண முடியாது, பகவானுடைய குறைகளையும் எண்ண முடியாது, ஏன்னா அது எண்ணிறந்தவை, இது ஒண்ணு கூட இல்லை. உடனே ஒருத்தர் கேட்டுன்றவர் எழுந்து நின்று, சுவாமி நான் ரொம்ப நாளா நானும் பகவானும் ஏதோ ஒரு விஷயத்துல சமம்னு சொல்லணும்னு பிரயத்தனப்பட்டேன், எனக்கு ஒண்ணு கிடைக்கவே இல்லை. இப்ப ஒரு விஷயம் கிடைச்சிடுச்சு, என்னன்னா என்னுடைய குணத்தையும் தோஷத்தையும் எண்ண முடியாதுன்னார் அவர். நீர் இத்தனை நாள் வரதராஜ பெருமானுடைய குணத்தையும் தோஷத்தையும் தானே எண்ண முடியாதுன்னு சொன்னீர். இப்ப நான் சொல்றேன் பாரு, என்னுடைய குணத்தையும் தோஷத்தையும் எண்ண முடியாது. இவர் என்ன சொல்றாரு இந்த சுவாமி, திடீர்னு என்னமோ சொல்றாரு என்ன கேட்டா, அவர் ரொம்ப அழகா பதில் சொன்னார். ஏதானும் குணம் ஒன்னான்னு இருந்தா ஒண்ணுன்னு எண்ணலாம், தோஷம் அளவு கடந்ததா இருக்கு, அதனால எண்ண முடியாது. ஆக மொத்தத்துல நல்ல பண்பு தீய பண்பு எண்ணப்படாது.